தாத்தா கும்பிட்டுங்க. தாத்தா இந்த தேர் எங்க தாத்தா போகுது? ஊருக்குள்ள போகுதுமா. இந்த தேர் நம்ம சேரிக்கெல்லாம் வராதா? 70 வருஷமா நானும் இதைத்தான் நினைச்சுக்கிட்டே இருக்கேன். நீ கேட்டுட்ட. நம்ம சேரிக்கு தேர் வந்துருச்சு தாத்தா. ஆமா அத்தா. லேய் நம்ம சேரிக்கு தேர் வந்துக்கலே. எல்லாரும் வாங்கலே. அண்ணாச்சி ஒன்றும் இல்லை, எலெக்ஷன் வருது. இந்த பயலோட நம்பி தான் நம்ம நிற்கணும். பார்த்து இங்க பாருங்களே, எவெல்லாம் தேர் எடுத்தீங்களோ சொல்லி வச்ச மாதிரி முன்னாடி வந்து நில்லுங்களே. உண்மையை சொல்லுங்களே, நாங்களா கண்டுபிடிச்சோம். தூக்கி போட்டு ஒரே மிதி. சொல்ல அண்ணாச்சி, யாருல? ஆண்டனி தாஸ் தான். எவன்ல ஆண்டனி தாஸ்? தாஸ், நாம தேர் எடுத்தத பித்துக்கண்ண அண்ணாச்சி கிட்ட போட்டு கொடுத்துட்டாங்க. நமக்கு இவ்வளோ பில்டப்பா. கொஞ்சம் தள்ளுங்க. வணக்கம் அண்ணாச்சி. நீதான் தாசா? என்னண்ண மறந்துட்டீங்களா? எனக்கு நீங்க தானே அண்ணாச்சி காலேஜ் ரெக்கமெண்ட் பண்ணி சீட் வாங்கி கொடுத்தீங்க. என்னையா நீங்க தான் தேர் இழுத்தீரா? ஆமா அண்ணாச்சி. எதுக்கு தேர சேரிக்குள்ள இழுத்துட்டு வந்தீங்க? அது அண்ணாச்சி, 100 பேர் சேர்ந்து இழுத்தாதான் தேர் வரும்னு பசங்க எல்லாம் சொன்னாங்க. அப்படி இல்லடா, நம்மள மாதிரி 4 சின்ன பசங்க சேர்ந்து இழுத்தாலும் வரும்னு நான் சொன்னேன். இழுத்தோம், வந்துடுச்சு. மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் பிரச்சனை பண்ணோம்லாம் தேர் இழுக்கலாம் அண்ணாச்சி. நம்ம பீட்டர் இருக்கோம்ல, அவன் தம்பி தான் அண்ணாச்சி. அந்த பீட்டர் பையனை தூக்கிட்டு வாங்கல. கடன் துள்ளுதான். தேர் இழுத்துட்டு போறப்ப கூத்தியா வீட்டில் படுத்து தூங்க. இப்போ வந்து சவுண்டு கொடு. நீ செஞ்சது தப்பு இல்லையா? தப்பு தான் அண்ணாச்சி. உங்கள் அண்ணங்கிட்ட கேட்டு பாரியா. 20 வருஷத்துக்கு முன்னாடி பஞ்சமலைக்கு வந்தப்ப என்ன நிலைமையில் இருந்தீங்கன்னு அந்த பையலுக்கு தெரியும். ஈபியில் தானே இருக்கா உங்க அண்ணன்? ஆமாம் அண்ணாச்சி. அந்த வேலையை நான் போட்டு கொடுத்தது தெரியுமில? தெரியுங்க அண்ணாச்சி. பீட்டரோட தம்பிங்கிறதுனால பார்க்கமியா, புரிஞ்சுதா? இனிமே அப்படி நடக்கூடாது. என்ன? சரிங்க அண்ணாச்சி. வேலை மஞ்சள் தண்ணி தெளிச்சு தேர கோயிலுக்கு இழுத்துட்டு வாங்களே. தேங்க்ஸ். அப்பா அப்பா வாப்பா விளையாடலாம். அப்பா வேலை இருக்கலமா, தொந்தரவு பண்ணக்கூடாது. வாப்பா. நான் பீட்டரே, காலைல ஃபியூஸ் போயிடுச்சா? ஐ சித்தப்பா. வாடா வாடா குட்டி. ஸ்கூலுக்கு போலியா? இன்னைக்கு லீவு. சாப்பிட்டியா? ம். உட்கார்.
நீ எத்தனை இட்லி சாப்பிட்ட? 2 இட்லி. தெரியல. வெளியே வேலையெல்லாம் முடிஞ்சுதா? வெளியில் வேலைன்னா? அதான் இந்த தேர் இழுக்கிறது, ஊரை டென்ஷன் பண்றது. என்ன பார்க்குற? எல்லாம் எனக்கு தெரியும். என்ன தெரியும்? தேரை இழுத்தது மட்டும்தான் உனக்கு தெரியும். அது திருப்பி கொண்டு போய் அங்கேயே விட்டாச்சு, அது தெரியுமா? ஆ? நீ சாப்பிட்டியா? வர வர நீ செய்யறது எதுவுமே எனக்கு பிடிக்கல. என்ன பிடிக்கல? நான் ஆம்லெட் சாப்பிட்றது உனக்கு பிடிக்கலையா? அண்ணன் மாதிரி பேசு, அடுத்தவ மாதிரி பேசாதண்ணா. டேய், வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு விளையாட்டு, தமாஷு, ஜாலி தானா? ஜாலியாக இருக்கலாம், போலியாக தான் இருக்கக்கூடாது. ஜீசஸ். இப்ப எப்படி இருக்கு பாரு. காலேஜுக்கு போக ஆரம்பிச்சிட்ட, இன்னும் மேட்சிங் தெரியல உனக்கு. போங்க சித்தி, எனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு. ஏய், உங்க அப்பாவை பார்க்காம எப்படி போவே? அவர் காலையிலேயே ஊருக்குள்ள ஏதோ பிரச்சனைன்னு கிளம்பி போயிருக்காரு. என்ன பிரச்சனைனாலும் நான் காலேஜ் கிளம்புறதுக்குள்ள அவர் வந்துருவாரு. ராஜி சாப்பிட்டுச்சா? அவ காலேஜுக்கே கிளம்பிட்டா. அப்பா. என்னம்மா நேரம் ஆயிடுச்சா? சரி சரி, சாமி கும்பிட்டு கிளம்பு. அம்மா சரிம்மா. என்ன முறைக்கிற? எனக்கு அப்பா தான் முதல் சாமி. வரேன்ப்பா. அது சரி. சித்தி வரேன் சித்தி. எப்படி காலேஜ்ல நல்லா தான் இருக்கு. ஏல பொண்ணும்பளம் மாப்பிள்ளை எப்படி இருப்பாரு? கொஞ்சம் பொறுவாய். இல்ல அண்ணன் கேட்கிறாரு, சீக்கிரம் சொல்ல. ஏல நான் பார்த்த மாப்பிள்ள மட்டமாவில இருக்க. ஏ கிட்டவா. என்னல எம்ஜிஆர் கருப்பா இருந்தா எப்படி இருப்பாரு? நான் யார் நீ யார், நாளும் தெரிந்தவர் யார் யார். மாப்பிள்ளையோட படிப்பெல்லாம் எப்படில? சத்தியம்தான் நான் படித்த புத்தகம் அம்மா, சமத்துவம் தான் நான் அறிந்த தத்துவம் அம்மா. ஏல அப்படி படிச்சவரு எத்தனை பேரை படிக்க வச்சவரு, இன்னும் எத்தனை பேரை படிக்க வைக்க போறாரு தெரியுமால? ஏ நிஜமா சொல்லுதே. ஏல அவன் மண்ட சத்தியமால. இந்த காலேஜோட மொத்த நிர்வாகமும் அவன் பாக்கெட்ல இருக்கு. எந்த வேலையை எடுத்தாலும் டான் டான் செய்வான். இப்போ உங்களுக்கு மாப்பிள்ளை பாருங்க, அவ்வளவுதானே. அந்த வர பாரு. மாப்பிள்ளை சூப்பரா இருக்காரு. நல்ல மாப்பிள்ளை. லே இதுக்கு தான் அந்த பில்டப்பா? இல்ல தப்பா. ஏடா காலேஜ் தெரிஞ்சிருச்சா? ஏய் அவனே இழுச்சவே இருச்சேல. கம்சகாச முன்ன வைட்டா கழுத கூட மாப்பிளைய கட்டுவால. அம்மா இப்படி நான் கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? சரி நான் போறேன்டா. இருந்தா துப்பிக்கிட்டே இருப்பேன். ஐ லைக் யூ. தேங்க்ஸ். ஐ லவ் யூ. ஐ கில் யூ. என்னடா நடக்குது இங்க? இனிமேல் இந்த காலேஜில் இது மாதிரி குடுக்கல் வாங்கல இருக்கப்படாது. இது இவங்க 2 பேருக்கு மட்டும் கிடையாது, இங்க இருக்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு சேர்த்துட்டான். ஓகே, அவுட் அண்ட் அவுட் கோ. புனிதா, புனிதா, என்னது இது? ஒண்ணும் இல்ல. குடு. ஐயோ ஒண்ணும் இல்லடி. ஒண்ணும் இல்ல. ஏய் ராஜி, ராஜி நில்லு ராஜி.
இப்போ பாரு, அவ இவனை பாப்பா, இவன் அவளை பாப்பான். டெய்லி காலையில் 8:45 ரோட்ல பாத்துக்கிறீங்களே, அப்புறம் என்ன இங்க? மாலு இறுக்கி அணைச்சு ஒரு டேய் 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 இந்தாடா. ஏன்டா அந்த புள்ள வாயை கடிக்கிற? சார் குரூப் ஸ்டடி சார். டேய் நான் கேட்டது இப்போ அவளை கடிச்சியா இல்லையா? கடிக்கலண்ணே, சின்னதா ஒரு உம்மா. சின்னதா அது? நேத்தை விட பெருசுடா அது. ஏய் உன் நம்பர் கொடு. 34 28 34. நான் கேட்டது உன் பாடி நம்பர்ல, உன் டாடி நம்பர். அதான் சார் இது. அதுக்கு ஏன் சோல்ற காட்டுற? ஹலோ மாலாவுடைய அப்பனா நீ? உன் பொண்ணுக்கு டிசி ரெடியா இருக்கு, அதை வாங்கிட்டு போய் உன் பொண்ணை எங்கேயாவது கிணத்துல தள்ளி விடு. ஐயோ ஆஃபீஸர், எதுக்கு அவங்களுக்கு டிசி கொடுக்குறீங்க? எதுக்கு கொடுக்குறேன்? நேத்து ரோஸ் கொடுத்தவன் நீ கிஸ் கொடுக்குறாயா? அதுக்கு எல்லாமா டிசி கொடுப்பாங்க. நான் டிசி கொடுக்கலாம், அவன் பிள்ளைய கொடுத்துட்டு ஓடிடுவான். அப்புறம் அந்த பிள்ளைக்கு யார் பொறுப்பு வைக்கிறது? நீங்களே ஏத்துக்கோங்க. மரியாதை கட்டு போ, உனக்கு மரியாதை. பொம்பளை வாடையை பிடிக்காம வாழ்ந்து கிடக்குற ராஸ்கல். போடா போ போடா. நான் ஏத்துக்கிறேன்மா, வச்சுக்கிறேன்டா. உங்க எல்லாரையும் வச்சுக்கிறேன். ஐயோ கேப்பாருங்க, எங்க மாமா என்ன இதுக்கா காலேஜ் கட்டி விட்டுக்கா? கிஸ் அடிக்கிறான் கிஸ். என்ன மாதிரி அடிக்கிறாயா கிஸ்? நம்ம விரதம் களைஞ்சிருமோ? பரவாயில்ல பரவாயில்ல, நம்மளும் லைட்டா டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். வேலைக்காரி தானே. என்னங்க சார்? ஒண்ணும் இல்ல, சும்மா சுத்தி பார்க்கலான்னு வந்தேன். சுத்தி பக்கவா? சுத்தி பக்க கக்கூஸ்ல என்ன இருக்கு? எடியா கையா. ஏன் நீ வைக்க போறியா? நான் வர வைக்கணுமா? அதுக்கு தானே வந்தேன், வைவேன். கண்ணு மூடு, கண்ணு மூடு, கண்ணு மூடு. அம்மா ஏண்டா கையா? வரியா வரியா? அம்மா அம்மா அம்மா, நான் ஏதோ தெரியாம ஒரு சபலத்துல பண்ணிட்டேமா, என்னை மன்னிச்சுக்கமா. என் மாமன் சொல்லி இந்த மாசம் உனக்கு சம்பளம் கூட வாங்கி தரேன், கோச்சுக்கலாமா? அப்புறம் இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும். வேலைக்காரனா கேவலமா? யார்கிட்ட வேலையை காட்டுற? நல்ல வேலை, கக்கு சுக்குல எவனும் இல்ல. இவன் இப்ப இங்க வந்தா ரொம்ப கணக்கச்சிதமா வந்து நிக்கிறான். ஐயோ ஒரு வழிதானே இருக்கு, நான் என்ன பண்ணுவேன்? இன்னுமா சுத்தி பார்க்க? இல்ல இல்ல, என்ன பண்ண? ஐயோ படுத்துட்டார் ஐயா, படுத்துட்டாரு. டேய் நீ இங்கே தங்கிட்டியா? மாமா போடா போடா போடா. வேலை பார்க்கறானா? வேலை ஒழுங்கா வேலை செய்யல, இந்த மாசம் உனக்கு சம்பளம் கிடையாது. போ. தூங்கிட்டானோ? அப்படியே கிளம்புவோம். கக்கு சுக்குல விட்டு கடைஞ்சிட்டான். ஆஃபீஸர் மொத்தம் 48.
என்னது என்னதா பஞ்சு? அட பாவி வெள்ளற எண்ணிக்கிட்டா இருந்த வேற வேலை. போயும் போயும் கக்கு ஸ்கூல்ல ஒரு பொம்பளை கிட்ட. ஆமா, என்னமோ காலேஜ் ஒரு பெரிய கோயில் மாதிரினா எவனுமே காதலிக்க கூடாதுன்னா ஆமாடா காதலிக்க வேணாம்னு சொன்னேன். எவன்டா கேட்டீங்க? போறப்ப வரப்ப எல்லாம் பொம்பளை பிள்ளைய கட்டி பிடிச்சி கிஸ் கொடுக்குறீங்க. அதை என்னையும் பார்க்க வச்சு வெறியேத்தி விட்டீங்க. அவன் உள்ள விட்டுட்டு வெளுக்கிறான். அப்படியா? அப்பனா இந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்லணும் போல இருக்கே. வேணப்பா நமக்குள்ளே இருக்கட்டும். அப்படியா? நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன். கேட்கணும். இந்த பால் எடு. இவ்வளவுதானா? ஃபாலோ மீ. எங்க போலாம் போயிட்டானே ஆகணும். கம் கம் கம்.